கலெக்டர் தலையிட்டதுனால இந்த கேஸை ரொம்ப பெருசா போட்டு தலைச்சிருப்பாங்க. வெளியே விடுவாங்களா சார்? ஆட என்ன பச்சை, நீங்க எவ்வளவு பெரிய மனுஷங்கள்லாம் செய்யாத தப்பெல்லாம் செஞ்சுட்டு உள்ள கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன பெரிய மேட்ரு, அடிச்சு தூள் பண்ணிடுவோம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க வெளியில வரீங்க, அதுக்கு நான் பொறுப்பு. சார் வைஷை விட்டு மாலத்திக்கிட்ட கொஞ்சம் பேச சொல்லுங்க சார். அவ அழுதே செத்துருவா சார். அது நம்ம சொல்லாமே அவ பேசிக்கிட்டு தான் இருக்கா. மாலதிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே தான் இருக்கா. இப்ப கூட நான் உங்களை பார்க்க வரேன்னு சொன்னதும் மாலதிக்கு போனை போட்டு, அக்கா ஒன்னும் கவலைப்படாதீங்க, அப்பா பார்க்க தான் போயிருக்காரு, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி தான் அனுப்பிச்சா. சார் உங்களுக்கு புண்ணியமா போகும் சார். விடுங்க, ஒன்னும் ஆகாது. நான் வக்கீல பார்த்து விஷயத்தை சொல்லி உங்களுக்கு ஜாமீன் வாங்குறேன். சார் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இன்னொரு விஷயமா? என்ன? அந்த ராமு இருக்கான்ல, அவன் மகன் கூட படிக்கிற காலேஜ் பசங்களாம் கூப்பிட்டு வந்து என்னை வீட்டில் வச்சு பொலன்னு பொழந்துட்டான் சார். டெல்லியை வேற மண்டையை திறந்து விட்டானுங்க. ஐயோ, மண்டையை பொழுது நீ பண்ணதுக்கு நல்லா வேணும்னு சொல்லி மயக்க விஷயம் போடாம தையல் போட்டிருக்காங்க சார். அடக்கடவுளே. இது போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னா உன்னை கொல்லாம விட்டாங்க, சந்தோஷப்பட்டுன்னு சொல்றாங்க சார். சரி, போனது போகட்டும். நான் வக்கீல்கிட்ட பேசுனது போதும், டைம் ஆகுது. ஒரு நிமிஷம், நான் வக்கீல்கிட்ட சொல்லி என்ன செய்யணுமோ அதுக்கு ஏற்பாடு பண்றேன். சரி, ஒன்னும் கவலைப்படாதீங்க. அப்புறம் டெல்லியை விசாரிச்சு சொல்லுங்க. சொல்றேன் சார். ரொம்ப நன்றி. வேற எதுவும் இல்லை. போங்க. என்ன கொடுமைடா, காலம் கலிகாலம் ஆயிடுச்சு. கொடுத்த கடனை கேட்க போனதுக்கு இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சுட்டாங்க. கொடுத்த காசு மட்டும் கேட்டிருந்தா இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆமா, காசு கொடுக்க மாட்டேன்னு திமிரா பேசுனா அவன் பொண்ணை தூக்கிட்டு போய் மாமியார் வீட்டில் வேலை பார்க்க வச்சேன். இது ஒரு குத்தம்னு பிரச்சனை எடுத்து விட்டுருவாங்களா? பின்ன சாருக்கு கோயில் கட்டி வச்சு கும்பிடுவாங்களோ? பக்கத்து செல்ல இப்படிதான் கொடுத்த காசு திருப்பி கேட்டதுனால வயிறு நெஞ்சு முகன்னு 30 இடத்துல குத்தி கொண்டுட்டு தான் உள்ள வந்திருக்கான். அதுக்கு இது எவ்வளவு பெட்டர் இல்ல? என்னடா நீ அவங்களை வக்கலத்து வாங்குற? பின்ன என்ன, எத்தனை தடவை ஓவர பண்ணாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்ப பாத்தியா, உன் தொம்பின்னு சொன்னதுனால இப்ப நானும் உன் கூட உள்ள வந்து உட்காந்துருக்கேன். எகத்தாலம் பேசுறியா? பேசுறதோட நிறுத்திட்டேன்னு சந்தோஷப்பட்டுக்க. இவன் என்னத்துக்கு இவ்வளவு கோவப்படுறான்? டில்லு, எனக்கு ஒரு டவுட்ரா. அப்பா எப்ப பார்த்தாலும் படிக்கட்டிலேயே உட்காந்துருப்பாரு. சம்பவம் நடக்கும்போது எங்க போனாரு? இல்ல, சும்மா ஒரு டவுட்ல கேட்டேன்டா. பா, ரொம்ப கோவக்கார பையனா இருக்கானே. மாலதி, என்னம்மா இங்க வந்து இப்படி உட்காந்துருக்க? ஏண்டி என்ன முறைக்கிற? இப்ப என்னம்மா, ஏதோ ஆறுதல் சொல்லணும்னு சொல்றியா? இந்த பாரு, மாப்பிள்ள செஞ்சதும் தப்புடி. நான் யாருக்குன்னு பேசுவேன் சொல்லு. தயவு செஞ்சு ஏதோ பேசணும்னு பேசாதம்மா. ஏதோ வைஷு பாத்துக்கிறேன்னு சொன்னதால கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இல்லனா நான் என்னம்மா பண்ணுவேன்? சம்மந்தி. என்ன சம்மந்தி? என்ன சம்மந்தின்ற? ஏமா, புருஷன் உள்ள போயிட்டான், நாம சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிய? இல்ல மாமா. யுகி, வெளியே வாடா. யுகி, வெளியே வாடா. சம்மந்தி, இந்த நேரத்துல வயசு பொண்ணுங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வந்து சத்தம் போட்டா நல்லா இருக்கா? அதுவும் இல்லாம அவன் வந்தான்னா உங்களை முன்ன பின்ன ஏதாவது பேசிட்டான்னா அது தப்பா போயிடும். நீங்க வயசுல பெரியவர், தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. என்ன பூச்சாண்டி காட்டுறீங்களா? இந்த சலசலப்புகள் அஞ்சாது, இது பணம் காட்டினாரு. சம்பந்தியம்மா, எத்திராஜி கதைகளை ஆடி நீங்க பார்க்கலையே. வர சொல்லு உங்க புள்ளைய.
வாப்பா வா. வாங்க சார், வாங்க வாங்க. நல்ல மச்சான் சார் நீங்க. மலை ஏறினா கூட மச்சான் தயவு தேவைன்னு சொல்லுவாங்க. தூக்கி உள்ள வச்சிட்டீங்களே சார் என் பிள்ளைய. இப்படி குடிச்சிட்டு வந்து ரகலை பண்றது நல்லா இல்ல. நீங்க கிளம்புங்க மாமா. விஷத்தை குடிக்காம இருக்கிறேன்னு அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு. ஒருவேளை நான் விஷத்தை குடிச்சாதான் என் மகனை வெளியே எடுப்பீங்க போல இருக்குது. என்ன இது? ஆமா ஆமா, யாராவது விஷத்தை குடிச்சாதான் நீங்க களத்திலேயே இறங்குவீங்க. கல்யாணம் கூட அப்படிதானே நடந்தது. நீங்க முதல்ல கிளம்புங்க. ஏண்டா என் மகன் உள்ள இருக்கிறான், நான் இங்க புலம்பிட்டு இருக்கிறேன், நீ கிளம்புன்னு சொல்ற? உங்க மகன் பண்ணது தப்புங்க. ஊர்ல உலகத்துல எவன் தப்பு பண்ணல? எவன் தப்பு பண்ணல? ஏன் நீ கூட தான் ஒருத்திக்கு தாலி கட்டுறேன்னு சொல்லிட்டு இன்னொருத்திக்கு தாலி கட்டின, அது தப்பு இல்லையா? மாமா எதுக்கு எதை முடிச்சு போட்டு பேசிட்டு இருக்கீங்க? வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு காசு வரலங்கிறதுக்காக அந்த வீட்டு பொண்ணை இழுத்துட்டு வர்றதெல்லாம் என்ன நியாயம்? தப்பு மாமா. உங்களுக்கு புள்ளைய வளர்க்க தெரியல. இந்த மாதிரி அவர் முத தடவை பண்ணும் போதே நீங்க கண்டிச்சிருக்கணும். இப்ப பிரச்சனையானதும் இப்படி புலம்புனீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்படியா சம்மதி அம்மா, எனக்கு புள்ள வளர்க்க தெரியலையா? நீங்க அருமையா வளர்த்துருக்கீங்க, தென்னமரம் மாதிரி. மாமா இதுக்கு மேல பேச வேண்டாம். நீங்க கிளம்புங்க. அப்போ அவனை நீ வெளியே எடுக்க மாட்ட? அவன் எதுக்கு மாமா எடுக்கிறா? அவனுக்கு இதுல சந்தோஷம் தானே. மாமா நான் என் கோபத்தை யார் மேல காட்டுறதுன்னு தெரியாம இருக்கேன். நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க. அந்த ஆளு பண்ணதுக்கு படிக்கிற பொண்ணு ஸ்டேஷனுக்கு போயிருக்கு. எல்லாத்துக்கும் மேல எங்க அம்மாவை ஸ்டேஷன்ல கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிருக்காங்க. வேண்டாம் மாமா, தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. டேய் என்னடா பெருசா அழகிற? என்னமோ தப்பு பண்ணிட்டாராம், இவர் வெளியே எடுக்க மாட்டாராம். பெரிய நீதிமானு. அப்போ உன் அக்கா என் வீட்டுல வாழ வேண்டாமா? சொல்ற வாழ மாட்டாள? ஐயோ சம்மந்தி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சம்மந்தி தாங்க, அந்த உரிமையில தான் வந்து நிக்கிறேன். சரிங்க சரி, இவர் சொன்னது மாதிரி என் மகன் பண்ணது தப்புதான். அதுக்கு அப்படியே விட்டுருவாராமா? என்ன ஏதுன்னு பேசி வெளியே கொண்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ண மாட்டாராமா இவரு? இதுவே மாலதியை தூக்கி உள்ள வச்சிருந்தா இப்படிதான் பேசுவாரா இவரு? தப்பு செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்காம செஞ்சுட்டு தண்டனை அனுபவிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா என்ன அர்த்தம் மாமா? நான் அன்னைக்கே சொன்னேன் இது கிரிமினல் குற்றம்னு. அத உங்க பையனும் கேட்கல, இவளும் கேட்கல. இன்னைக்கு ஒருத்தர் சாக போறாருன்னதும் பிரச்சனை ஆகி போச்சுல. உங்க புள்ள தப்பிச்சாரேன்னு சந்தோஷப்படுங்க. ஏதாவது பண்றேன்னு அந்த ஆளோ இல்ல அவரோட பொண்டாட்டியோ ஒரு தீக்குச்சிய உரசி இருந்தாலும் உங்க மகன் வாழ்நாள் முழுக்க கழித்திங்க வேண்டியதா இருந்திருக்கும். அப்போ உன் ஆசை அதுதானா? வட்டிக்கு விடுறேன்னு சொல்லி அடுத்தவங்க வீட்டுல இருந்து பொண்ணுகளை இழுத்துக்கிட்டு வர்றதுதான் உங்க மகனோட ஆம்பளத்தனமா? ஆமா மாலதி, நீ அங்க வந்து வாழற மாதிரி தெரியல. ஐயோ சம்மந்தி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன், வேற எப்படி பேச சொல்றேன்? பின்ன என்னம்மா, இப்படி ஒருத்தன் என் கூட பிறந்திருந்தா என் வாழ்க்கை இப்படி நாசமா தான் போகும். மாமா நீங்க வீட்டுக்கு போங்க. அவர் வீட்டுக்கு வராம நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். நீங்க போங்க மாமா. அப்போ என் பையன் கதை அம்போதாரா? இல்ல மாமா, நான் வைஷு கிட்ட சொல்லியிருக்கேன். அவ பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா. ஏன் இவன் சும்மா தானே இருக்கிறான்? இவன் ஒரு வக்கீல பார்த்து என் பிள்ளைய கூட்டு வரலாம்ல? நான் தெரியாம தான் கேக்குறேன். பெத்த அப்பனா மகன் உள்ள போறதுக்கு இங்க வந்து எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏன் நீங்க போய் அவரை வெளியே எடுக்க வேண்டியதானே? மகன் உள்ள போயிட்டானதும் குடிக்க தெரிஞ்ச உங்களுக்கு அவரை வெளியே எடுக்கிறதுக்கு வக்கீல பார்க்க தெரியாதா? பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கங்க. இப்படி குடிச்சிட்டு வந்து ராத்திரியில கத்துற வேலையெல்லாம் வேணாம். மரியாதையா போயிடுங்க. எனக்கு மரியாதை நீ சொல்லி தரீங்க? டேய், என் அனுபவத்துல சொல்றேன், நீங்க எல்லாம் என்ன கெதிக்கு ஆளாவ போறீங்கன்னு பாரு. போறீங்களா? போறேன் போறேன்.
உனக்கு இதுவும் தேவை, இன்னமும் தேவை. என்னம்மா ரெடி ஆயிட்டியா? ரெடிப்பா. ஆமா, அம்மா எங்க? அதை ஏமா கேட்குற? நீ கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னதுல இருந்து அவளை கையிலேயே பிடிக்க முடியல. இப்படி கோயில் குளம்னு சுத்திட்டு இருக்கா. அப்பா, நீங்க செட் பண்ண ஆளுங்க எல்லாத்தையும் சரியா முடிச்சிருவாங்களா? அட என்னம்மா நீ வேற, எல்லாம் இதே வேலையா திரியிறவனுங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கானுங்கம்மா. அதான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட, அசால்ட்டா அடிச்சிருவானுங்க. இதுல தான் என் ஃபியூச்சரே இருக்கு, பாத்துக்கோங்க. இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணுமா? எனக்கு தெரியாதா? இங்க பாரு, அதுவும் இல்லாம ஜெயிலுக்கு போய் பச்சை கிட்ட நல்லா ஏத்தி விட்டு தான் வந்திருக்கேன். அவன் பயங்கர கடுப்புல இருக்கான். இப்ப மற்றவனை ஜாமீன்ல எடுத்தோன்னு வையே, எல்லாரும் ஒரு வழி பண்ணிடுவான். அப்புறம் முக்கியமான விஷயம், நீங்க அந்த பணத்தை அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்கல்ல, நீங்க செட் பண்ண ஆளுங்க யுகி கிட்ட பணத்தை அடிச்சா உங்க கையில தானே கொண்டு வந்து கொடுப்பாங்க. இங்க யுகி பணம் திருடு போச்சுன்னு சொல்வான். நான் அப்பதான் ஆர்டர் போயிடக்கூடாது, அது இதுன்னு டிராமா போட்டு உங்களை பணத்தை கொண்டு வர சொல்வேன். இதுல சொதப்பாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான்ப்பா. அவன் கிட்ட அடிச்ச பணத்தை அப்படியே கொண்டு வந்துடாதீங்க. நோட்டை பார்த்தா சந்தேகம் வந்துரும்ல, அதனால நம்ம கிட்ட மீதி இருக்கிற பணத்தையே கொண்டு வாங்க. அதுதான் நமக்கு சேஃப். சூப்பர்மா, என்னோட பெரிய கில்லாடியா இருக்க, பயங்கர பிரில்லியண்டா இருக்கிய. நல்ல வேலை ஞாபகப்படுத்துறீங்க, இல்லாட்டி போனா அதே பணத்தை நான் கொண்டு வந்திருப்பேன். இது எல்லாம் சரியா நடக்கணும். ஏன் சொல்றேன்னா, அந்த பவானி ரொம்ப தெளிவானவ. அந்த பேங்க்ல இருந்து எடுத்த பணமா இருந்தா சீரியல் நம்பர் அது இது நோட் பண்ணி வச்சிருப்பா. இந்த விஷயம் அங்க வரைக்கும் போய் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அது நமக்கு தானே ப்ராப்ளம். அதனால தான் சொல்றேன். அந்த அளவுக்குலாம் போகாதுமா, அதான் நீ சொல்லிட்டில்ல, கவலை விடு. நீ கோடு போட்டா நான் ரோடு போடுவேன். அப்பா, இந்த விஷயம் முடிஞ்சிச்சுன்னா கம்பெனி ஷேர்ல 70% நமக்கு வந்துரும். அதுக்கு அடுத்து 2-3 மாசத்துல அவனை நான் வெளியே துரத்திடுவேன். அவன் தெருவுக்கு வந்துருவான். அதே மாதிரி பச்சையை வெளியே எடுத்து அவன் கிட்டயும் மாலத்திக்கிட்டயும் நீங்க நல்ல பேர் வாங்கணும்ப்பா. கவலையே படாதுமா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டன். என்னம்மா நீ? பிசினஸ் விஷயமா நான் கிளம்புறேன். அதுவும் நான் புது அக்ரிமெண்ட் வேற போட போறேன். எங்க போன? நீ நினைச்சது நல்லபடியா நடக்கணும் தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். என் மகன் நினைச்சது நடக்காம இருக்குமா? காட்டு. நானும் ஒரு முக்கியமான விஷயமா தான் போறேன். அப்புறங்க கோயிலுக்கு போயிட்டு வெளியே வரும்போது சட்டுன்னு மணி அடிச்ச மாதிரி புரோக்கர் ஃபோன் பண்றாரு. இன்னைக்கு மாப்பிள்ளை போட்டோவை கொண்டு வந்து தரேன்னு சொல்லிருக்காரு. நீங்க இருந்தா கையோட பார்த்து ஓகே சொல்லலாம். அம்மா, இது முதல்ல நல்லபடியா முடியட்டோமா? இத பாருடி, நான் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு சொல்றேன். நீ பிசினஸ் பண்ணு, வேண்டாம் சொல்லல. உனக்கு உன் பிசினஸ் தான் முக்கியம்னா எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை முக்கியம். உன்னை வேண்டாம் சொல்லிட்டு போய் ஒரு லூச கட்டிக்கிட்டால, அவன் முன்னாடி நீ கல்யாணம் பண்ணி வாழ்றத பார்க்க வேண்டாம். போ, நல்லபடியா போயிட்டு வா. வரேம்மா. பாய்ப்பா. பாய். சரி, நானும் வரேன். மேடம், எஸ்கே கம்பெனிஸ்னு சொன்னால் யாரும் சிஸ்டத்தை பார்க்க மாட்டாங்க, நீட்ன இடத்துல சைன் பண்ணுவாங்க. நீங்கள் புதுசுங்கிறதுனால உங்களுக்கு தெரியல. மேடத்துக்கு எந்த ஊர்? மேடம், நீங்கள் தூக்கி போட்ட இந்த ஃபைல் உங்கள் ஃபியூச்சரையே பாதிக்கலாம். காலையில் சண்டையாகி உடனே இப்போ டிரான்ஸ்ஃபர் வருதுன்னா அவங்க செல்வாக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்க. இதை கேஷுவலாக எடுத்துக்காதீங்க மேடம். என்னம்மா இது? அவங்க கணக்கு வழக்கு சரியில்லைன்னு சொல்லி தானே லோன் தர மாட்டேன்னு சொன்னீங்க. இதுக்கு எதுக்கு உங்களை மாத்த சொல்றாங்க? அதுதான் பணக்கார திமிரு. என்னம்மா பணக்கார திமிரு? அவங்க கிட்ட தொழில் செய்ய பணம் இல்லைன்னு தானே உங்ககிட்ட கடன் கேட்டு வந்தாங்க. அப்புறம் என்ன திமிரு? பணக்காரங்கிறதுக்கு அடையாளம் பணம் மட்டும் இல்ல, வெட்டி கௌரவம், திமிரு, ஆணவம், தாந்தாங்கிற அகம்பாவம், இதெல்லாம் சேர்ந்ததுதான் பணக்காரத்தனம்.
தான் நினைச்சது நடக்கணும், அதுக்கு யாரு எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன? இந்த நினைப்பு தான் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். பாக்குறேன் இதை எப்படி கணக்கு தீக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். மா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. காலையில அந்த ஆள் முகத்துல முழிச்சது இல்லாம பிரச்சனையும் ஆச்சுல்ல, அதுதான் இத்தனை பிரச்சனைக்கு காரணம். ஏமா நீங்க அடிச்சதுக்கு பழி வாங்க அவர் எதுவும் செஞ்சிருப்பாரோ? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது. இது வேற மாதிரி. மா பெரிய இடமா இருந்தா நமக்கு தானமா சிக்கலு. இல்ல மலர், இதெல்லாம் என் வேலையில சர்வ சாதாரணம். கேட்டு பாப்பாங்க, மிரட்டி பாப்பாங்க, அப்புறம் எம்எல்ஏ அது இதுன்னு சிபாரிசு வரும். நாம சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னா எந்த பிரச்சனையுமே வராது. அப்புறம் நேத்து நடந்ததை பத்தி நீ மாப்பிள்ளைகிட்டயோ வயசுகிட்டயோ சொல்லிடாத. என்னமா சொல்றீங்க? அடி வாங்கின கையோட அவரே போய் வயசுகிட்ட சொல்லிருப்பாரு. இத சொன்னா அவருக்கு தான் அசிங்கம். அந்த ஆளு நிச்சயமா இத சொல்லிருக்க மாட்டாரு. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுமா. அடிச்சிட்டு ஒரு பார்வை பாத்தீங்க பாருங்க, நானே ஆடி போயிட்டேன். இவ்ளோ கோவத்தை எங்கம்மா ஒளிச்சு வச்சிருந்தீங்க? அப்போ இத்தனை கோவத்தையும் ஒளிச்சு வச்சுட்டு அமைதியா இருந்திருக்கீங்க. நீங்க இப்படியே தாம்மா இருக்கணும். அப்பதான் நீங்க பாக்குற வேலைக்கும் உங்களுக்கும் ஒரு தோரணையா இருக்கும். சரி கொடு. சார் வாங்க. வாங்க சார், வாங்க உள்ள வாங்க. ஹலோ மேடம். உட்காருங்க. மலர் காஃபி. பரவாயில்ல மேடம், இருக்கட்டும். ஐயோ பரவாயில்ல சார், கொண்டு வா. சரிமா. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். என்ன ஒரு ஃபோன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்கீங்க? முக்கியமான விஷயமா ஆரம்பம் உங்களை நேர்ல பார்த்து சொல்லிட்டு வர சொன்னாரு. என்னோட டிரான்ஸ்ஃபர் விஷயமா சொல்லிருப்பாரு. விடுங்க சார், நான் பாத்துக்கிறேன். இல்ல மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி எஸ்கே பெரிய இடம். அதான் உங்களை பார்த்து பர்சனலா சொல்லிட்டு வர சொன்னாரு. நீங்க அவரை தப்பா நினைச்சுக்க வேண்டாம். நீங்க நம்ம பேங்க் வந்த பிறகுதான் நம்ம பேங்கே மாறிடுச்சு, நல்ல விதமா போச்சுன்னு ஆரம்பே ஃபீல் பண்ணாரு. இந்த விஷயத்துல ஆரம்புக்கு மேலிடத்துல இருந்து பிரஷர், அதான் அவரால் ஒன்றும் செய்ய முடியலையா. இல்ல சார், நம்ம வேலையில இதெல்லாம் சகஜம் தானே. ஆரம்பிக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது நான் ஏன் சார் அவரை தப்பா எடுத்துக்க போறேன்? மேடம், நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. சொல்லுங்க. அந்த எஸ்கே விஷயத்துல நீங்க இவ்வளவு பிடிவாதமா இருக்கணுமா? சார் இல்ல மேடம், பெரிய இடம், அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. என்ன சார், கொன்னுடுவாங்களா? நான் அதுக்கு சொல்லல மேடம். சார் இதுக்கு பயந்தா எப்படி சார்? நான் என்ன அவங்க கிட்டயா கடன் வாங்கியிருக்கேன் அதிகாரமா வந்து கேட்கறதுக்கு? இது கவர்மெண்ட் மணி சார். சார் உங்களுக்கே தெரியும், விவசாய கடன் 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ வச்சிருக்கிற விவசாயிங்களுக்கு நாம கடன் கொடுக்கறோம். கடன் வரலனா வீட்டுக்கு போய் கதவை பூட்டிட்டு மாடுங்களை ஓட்டிட்டு வர்றது, இருக்கிற ஒரு கூரை வீட்டையும் ஜப்தி பண்றதுன்னு இதுதானே சார். இத மட்டும் செய்யவா நாம இருக்கோம்? உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. 500 பணக்காரங்க நம்ம இந்திய பேங்க்ல வாங்கின கடனை திருப்பி கொடுத்தாலே போதும், நம்ம நாடே வேற மாதிரி இருக்கும். அவன் 500 கோடி 1000 கோடின்னு கவர்மெண்ட்டை ஏமாத்துவான், அவனை நாம கண்டுக்க மாட்டோம். ஆனா ஒருத்த தப்பான டாக்குமெண்டோட வருவான், அவனை நாம ஏன் எதுக்குன்னு கேட்காம கடன் கொடுத்துடணும். குடுக்காட்டி முறைப்பா, குடுத்தா இழிச்சுக்கிட்டே வாங்கிட்டு போயிடுவான். கேட்டா பிசினஸ் மேன். முடியாது சார், இதெல்லாம் என்னால செய்ய முடியாது. உங்க நேர்மையான குணம் எங்களுக்கு தெரியும். ஆனா அதே சமயத்துல நேர்மையா இருந்து ஒரு பகையை சம்பாதிச்சா அதை நம்மளை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். பொய் சொல்லி கூட பொழைச்சிக்கலாம், உண்மையை சொல்லி வாழ முடியாது. இந்த வேலை இல்லைன்னா நான் சோத்துக்கு இல்லாம நடுத்தெருவுக்கு வந்துட மாட்டேன். எஸ்கே எஸ்கேன்னு பூச்சாண்டி காட்டுறாங்களே பாருங்க, இந்த பவானி யாருன்னு நான் அவங்களுக்கு காட்டுறேன். பணம் இருந்தா ரிசர்வ் பேங்க் கவர்னரையே மாத்திடுவாங்களா? இருக்கட்டும், இதை யூனியன்ல சொல்லி நான் பாத்துக்கிறேன். பிரச்சனை பெருசாயிடும் மேடம். ஆகட்டும் சார், அவங்களுக்கும் நம்ம யூனியனை பத்தி தெரியட்டும். பாப்போம், விடுங்க. இனிமே உங்க இஷ்டம் மேடம்.